வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸினுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது சிறந்த செரிமான அமைப்புக்கு உதவிகரமாக இருக்கும். இது மலச்சிக்கல் மற்றும் பிற செரிமான நோய்களை தடுக்கக்கூடிய ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியை ஊக்குவிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பீட்ரூட் ஜூஸ் நார்ச்சத்துக்களை நம்மளுடைய உணவுகள் மூலமாக கொடுக்கறதால இது செரிமானத்திற்கும் நல்ல செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த நன்மைகள் மட்டும் பீட்ரூட் ஜூஸில் இல்லைங்க மக்களே, இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் பீட்ரூட் ஜூஸில் இருக்குது. வாங்க அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் ஜூஸில் நைட்ரேட் சத்து அதிக அளவில் இருக்குது. இது உடலில் நைட்ரிக் அமிலமாக மாறி இரத்த குழாய்களை விரிவடைய செய்யும். இதனால இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் விரிவடைந்து இரத்த ஓட்டம் நமக்கு தடையில்லாம சீராக இருக்கும். இரத்த அழுத்தம் நமக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கட்டுக்குள்ள இருக்கும். குறிப்பாக இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள்லாம் கொழுப்பு அடைப்புகள் ஏற்படுவதை பீட்ரூட் ஜூஸ் தடுக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தசைகள் வலுவிழந்து போவது, தமனிகள்ல வீக்கம் ஏற்படுவது, இதயத்துக்கு போகக்கூடிய அந்த இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுவது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் தடுக்கப்பட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். உடற்பயிற்சிக்கு தேவையான எனர்ஜியை பீட்ரூட் ஜூஸ் கொடுக்கும். பீட்ரூட் ஜூஸ் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கெல்லாம் மிகவும் ஏற்ற பானம் அப்படின்னு சொல்லலாம். கெஃபைன் பானங்களோடு ஒப்பிடும்போது பீட்ரூட் ஜூஸ்ல கலோரிகள் குறைவு, ஆனால் உடற்பயிற்சி செய்ய தேவையான எனர்ஜி, அந்த ஆற்றலை பீட்ரூட் ஜூஸ் வழங்கும். குறிப்பாக பீட்ரூட் ஜூஸ்ல இரும்பு சத்து இருக்கு. இது ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறதன் மூலமாக தசைகளுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை அதிகரிக்க செய்யறதால புத்துணர்ச்சியா ரெஃப்ரெஷ்மெண்டா இருப்போம். இதனால உடற்பயிற்சிக்கு தேவையான அந்த ஸ்டெமினா ஆற்றலையும் பீட்ரூட் ஜூஸ் நமக்கு அதிகரிக்கும். எடையை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸில் கலோரிகள் மிக மிக குறைவு. ஒரு கிளாஸ் அளவு பீட்ரூட் ஜூஸ் நம்ம வாரத்தில் ஒரு தடவை குடித்தோம் அப்படின்னாலே வயிறு நிரம்பிய உணர்வு நமக்கு ஏற்படும். இதனால் நம்ம கண்ட அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறதுக்கு தவிர்க்க முடியும். அதே சமயம் பசியையும் கட்டுப்படுத்தலாம். இதனால் ஜீரண ஆற்றல் நமக்கு சீராக இருக்கும். அஜீரண கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அப்போ நம்ம சரியான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே எடுத்துக்குவோம். அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் நிறுத்துறதால சைடு எஃபெக்டே இல்லாமல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய ஆற்றலை பீட்ரூட் ஜூஸ் கொடுத்து கணக்கச்சிதமாக நம்மளுடைய உடல் எடையை பீட்ரூட் ஜூஸ் குறைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பீட்ரூட் ஜூஸ்ல விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கு மற்றும் பீட்டா கரோட்டின் போன்றவை ஆன்டி ஆக்சிடென்ட்களுமே மினரல்ஸ்களுமே பீட்ரூட் ஜூஸ்ல அதிகமாக இருக்கு. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல அதிகரிக்கப்படும். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கப்பட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். எனவே நம்ம இந்த மாதிரி சீசன் அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்திக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பீட்ரூட் ஜூஸ் செய்வதற்கு எப்போதுமே நீங்க ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டை மட்டும்தான் பயன்படுத்தணும். அப்போதுதான் நிறைய ஜூஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதில் ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகள் விரைவாக கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். தினமும் கூட நீங்க குடிக்கணும், அளவுக்கு அதிகமாக குடிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. குறைவான அளவு நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டாலே அதுவே உங்களுக்கு நிறைவான மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இப்போ தொடர்ந்து நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் காரணமாக சிலருக்கு சிறுநீர் சிவப்பு நிறத்தில் வரலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அளவோடு தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது தான் இந்த பக்க விளைவாக இருக்கக்கூடிய இந்த சைடு எஃபெக்ட் உங்களுக்கு ஏற்படும். பீட்ரூட் வெயில் காலத்தில் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களுடைய சருமத்தையும் பாதுகாக்கும். அந்த கோடைக்கால தாக்குதலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது வறண்ட தாகம், உடல் உஷ்ணம், இது மாதிரி தோல் நோய்கள் ஏற்படுவது பலவிதமாக உங்களுக்கு அந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையுமே பீட்ரூட் ஜூஸ் தீர்ந்துவிடும். தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாமா, வெயில் காலத்தில் குடித்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பதிவில் தான் உங்களுக்கு பதில் இருக்குது. ஸோ நீங்கள் தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸை எடுக்காமல் போகக்கூடாது. பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கோங்க. இல்லை வாரத்தில் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் குறைவான அளவு எடுத்துக்கிட்டாலே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகள் வெளியேற்றப்படுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். எந்த சீசனும் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுமே வராமல் நீங்கள் தடுத்துக்கொள்ளலாம். வெயில் காலத்துலலாம் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பீட்ரூட் ஜூஸ் அப்படின்றது நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. குறிப்பாக இரும்பு சத்து பீட்ரூட் ஜூஸில் அதிகமாக இருக்குது. இது நமக்கு கிடைக்கும் போது அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனையெல்லாம் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இரும்பு சத்து அதிகரிக்கப்படும். இரும்பு
சத்து அதிகரிக்கும் பொழுது நமக்கு ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால நமக்கு மென்மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை குணப்படுத்தப்படும். ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் வந்து நம்மளுடைய பிளட்ல உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ போதுமான அளவுக்கு ஹீமோகுளோபினோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே அனீமியா மட்டும் கிடையாது, ரத்தம் சார்ந்த பலவிதமான நோய்களை வந்து பீட்ரூட் ஜூஸ் நமக்கு குணப்படுத்தும். ஸோ இந்த பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய உடல்நலத்தை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நலமோடு வாழ்வதற்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு நீங்கள் வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.